ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாப் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஹானர் இயர்பட்ஸ் X3 Lite TWS உடைய அன்பாக்சிங் அப்புறமா ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் தென் மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதுக்கு அடுத்தது பேட்டரி லைஃப் எவ்வளவு நேரம் வந்து இருக்கு, இதோடைய டச் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதை நம்ம வாங்கினது எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜியோ மார்ட்ல ஆஃபர்ல தான் வந்து வாங்கியிருந்தோம். 750 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1500 1600 அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 750 ருபீஸ்க்கு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ 850 ருபீஸ்க்கு வந்து வாங்க முடியும். இந்த ப்ராடக்டோடைய பெஸ்ட் பை லிங்கோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஜியோ மார்ட் ஆப் அப்புறமா ஜியோ மார்ட்டோட வெப்சைட்ல வந்து போனா மட்டும் தான் நம்மளால வந்து வாங்க முடியுது 750 ஆர் 780 ருபீஸ்க்கு. முதல்ல நம்ம ஜியோ மார்ட் கிட்ட இருந்து வந்த பேக்கேஜை வந்து பிரிச்சிடலாம். பேக்கேஜ் செம பக்காவாக வந்து இருந்துச்சு. 2 நாளில் டெலிவரியும் பண்ணிட்டாங்க ஜியோ மார்ட்ல இருந்து. எடுத்தோடனே வந்து நம்மளுடைய டிடபிள்யூஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹானர் இயர்பட்ஸ் X3 Lite அப்படின்றத வந்து டினோட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி போனோம்னா 3 ஃபீச்சராக ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒன்று 28 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பேரிங், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பாக்ஸில் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிங்கன்னா, கீழே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரில் எம்ஆர்பி ரேட்டு, அப்புறம் பாக்ஸ் உள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு போட்டுருக்காங்க. எம்ஆர்பி ரேட் 5000 ரூபான்னு போட்டுருக்காங்க. அவ்வளோ ரேட்லாம் கிடையவே கிடையாது. இது நார்மலாகவே 1700 ரூபாய் 1800 ரூபாய் 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஜியோ மார்ட்ல வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு 750 ரூபாய் 850 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும். இப்போ அப்படியே பாக்ஸை வந்து பிரிப்போம். பாக்ஸை பிரித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மேலே வந்து இயர்பட்ஸை வந்து தனியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. கேஸை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள், அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, அப்புறமா அவங்களுடைய நார்மல் யூசர் மேனுவல், அப்புறமா வந்து வாரண்டி கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில புக்லெட்ஸ், ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஹானர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்றத வந்து டினோட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து எடுப்போம், கேஸை வந்து எடுப்போம். கேஸ் எடுக்கும் போதே எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூழாங்கல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த பழுங்குக்கல் கூழாங்கல் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக சூப்பராக ஒயிட் கலரில் பக்காவாக இருக்குது. ஆனால் இது பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு ஏதாவது கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா. கேஸோட சவுண்ட் வந்து பாருங்களேன் நல்லாவே இருக்குது. இயர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன் இயர் டைப் தான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கேஸில் வந்து போட்டுட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் இண்டிகேஷன் லைட்டு வெறும் க்ரீன் கலர் மட்டும் தான் இருக்குது. சார்ஜ் இல்லைன்னா ரெட் கலர் வந்து எரியுது. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை தாண்டி வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஹானருக்காக தனியாக கனெக்டிவிட்டி ஆப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேரிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். முதல்ல இதை ஆன் பண்ணோன்னே எப்படி ஆன் பண்ணோன்னா, ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து இயர்பட்ஸ் X3 Lite அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபோனில் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாகவே வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பேர் ஆன பிறகு எந்த அளவுக்கு குயிக்காக பேர் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப செக் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேரிங் ஓகே டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்த வாட்டி பேரிங் பண்ணும்போது எப்படி இருக்குது, இதுலேயே வந்து இப்போ பேட்டரி பர்சன்டேஜ்லாம் எவ்வளோன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுவோம். ஆஃப் பண்ணுறோன்னா எப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேரிங் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பேரிங் ஆகிடுச்சு. பக்கா பேரிங் விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ப்ளே ஸ்டோரில் ஹானர் ஏஐ ஸ்பேஸ் அப்படின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடிலாம் போட்டு சைன்அப் வந்து பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்டில் இருந்துச்சுன்னா கனெக்டட் டிவைஸ் வந்து காமிக்குது. ஆனால் இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக தான் இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம இந்த ஆப்லேயே வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்மளால் இயர் டிப்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் பார்க்க முடியுதே தவிர கேஸோட இதுக்கு பார்க்க முடியல. அப்புறமா ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் ரைட் டச்சோட இது வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம், டபுள் டச்னா என்ன, சிங்கிள் டச், அதான் ட்ரிபிள் டச்னா என்ன, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ஏன் வந்து இதில் கேஸோடைய சார்ஜை செக் பண்ண முடியல? ஓகே, நீங்கள் டிடபிள்யூஎஸோட கேஸில் கொடுக்கல, அது வரைக்கும் ஓகே. ஆனால் நீங்கள் ஆப்லேயாவது கொடுத்துருக்கணும்ல. ஆப்லேயாவது வந்து கேஸோட சார்ஜ் எவ்வளோ நிற்கிது அப்படின்றத நம்மளை பார்க்குற மாதிரியாவது வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாட்டை ப்ளே பண்ணுவோம். பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணோன்னா பாஸு, அப்புறமா சிங்கிள் டேப் பண்ணோன்னா வந்து ஒன்றுமே நடக்காது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேப் பண்ணோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா நம்ம வந்து கேம் மோடு வந்து எனேபிள் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம். பாட்டு கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வால்யூம் நம்ம மேனுவலாக ஏற்றி இறக்குற மாதிரி தான் இருந்துச்சு. வோக்கல்ஸ் வைஸும் அப்புறமா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த மாதிரி செப்பரேஷன்ஸ்லாம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஈவன் தோ 100% வால்யூமில் வச்சு கேட்டால் கூட எனக்கு வந்து காது வலியும் வரல, பக்காவாக இருந்துச்சு. எந்த விதமான இறைச்சலும் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. மியூசிக்கில் வந்து ஹானர் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த விதமான குறையும் பண்ணலை. டச் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு டியூவல் பேரிங்கை பற்றி பார்க்கலாம். டியூவல் பேரிங் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பேற்பட்ட டியூவல் பேரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இப்போ பேர் பண்ணிட்டேன். நான் இப்போ அப்படியே என்னோட இன்னொரு ஃபோனில் 2 ஃபோன்லையுமே அதே இதில் தான் பேர் பண்ணியிருக்கு. நான் இந்த இதில் வந்து ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த சைடில் பாட்டு ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அது ஆனால் ஸ்டாப் ஆகணும். ஆனால் நீங்களே நல்லா பாருங்கள், அந்த பாட்டு ஸ்டாப்பே ஆகலை, அதே நான் ஸ்டாப்பாக ப்ளே ஆகிட்டே இருக்கு. இந்த சைடில் எனக்கு இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, கால் தான் போயிட்டுருக்கு. இந்த சைடில் அதே இயர் டிப்ஸில் இங்கே வந்து பாட்டு கனெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட்லேயே தான் இருக்குது. பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்குது, அது பாஸே ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த TWS உடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப கம்மியான வெயிட்ல கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேரி பண்ணுறதுக்கு இதோட கேஸ்ல இருக்க பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேட்டரி எம்ஏஹெச் 500 mAh வந்து கேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இயர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிராண்ட் சைட்ல இருந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா பேட்டரி லைஃப் 28 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து வரும்னு சொல்றாங்க. ஆனா நான் செக் பண்ணதுல 24 hours கிட்ட வந்துச்சு. அதுவே வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் சார்ஜ்ல இந்த இயர்பட்ஸ் எவ்வளவு நேரம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4 hours to 4.5 hours வந்து சாலிடா வருது. அதுக்கு மேல போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க வால்யூம் பொறுத்து தான். வால்யூம், கேம் மோடு ஏதாவது எனேபிள் பண்ணிட்டு நம்ம கேம் விளையாடுறோமா அப்படின்றத பொறுத்து மேபி அதுல வந்து இன்னும் ஒரு 30 minutes மேக்சிமம் அவ்வளவுதான் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நான் வந்து ஒரு 90% வால்யூம்ல வச்சு ஒரு 4 hours யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% வந்துருச்சு. 10% வந்துச்சு, சார்ஜ் போட சொல்லி இண்டிகேட்லாம் வந்து பண்ணுது. இதுல இருக்க ஒரு நெகட்டிவ் விஷயமா எனக்கு கண்ணுக்கு பட்டது, நீங்க அன்பாக்சிங் பார்க்கும்போதே கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா போன்ல பேர் பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த கேஸோடைய சார்ஜிங் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு லைட் இண்டிகேஷனாவது கேஸ்லயாவது கொடுத்துருக்கலாம், இல்ல ஆப் சப்போர்ட் இருக்கு, ஆப்லயாவது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளால வெறும் இயர் டிப்ஸ்ல, அதாங்க இந்த இயர்பட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நம்மளால ஆப்லயே வந்து பார்க்க முடியுது. இதுல பாக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க, இல்ல இதுலயாவது லைட் இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்களே வந்து பாருங்க ஃபிட் எப்படி இருக்குன்னு. ஃபிட் வந்து நல்லா பக்காவா இருக்கு, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஃபிட் 2 காதுலையுமே வந்து பக்காவா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கூட அரௌண்ட் ஒரு 3 hours 4 hours எல்லாம் யூஸ் பண்ணது தப்பு தான். ஆனா 3 hours எல்லாம் யூஸ் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இயர் பெயின்லாம் வந்து வரல. காதுல இருக்கிறது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஆடினாலோ இல்ல ஜாக்கிங் வாக்கிங்லாம் போறீங்க அப்படின்னாலும் இந்த TWS அந்த அளவுக்கு ஸ்லிப்பரியா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஃபீல். எனக்கு வந்து நல்லாவே ஃபிட் ஆச்சு. நிறைய பேருக்கு இது வந்து ஃபிட்ல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த TWS வாங்குறதுக்கான ரீசனே என்னவா இருக்கும், ஒண்ணு பாட்டு கேட்கறதுக்கு, இன்னொன்னு கால் பேசுறதுக்கு. பாட்டுக்கு எப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாட்டுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்ற அளவுக்குலாம் இல்ல. பேஸ் வந்து நல்லாவே இருக்கு. எப்படி சொல்றது, 100%ல வச்சாலும் அப்படியே இறைச்சலே இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். வோக்கல்ஸ்லயும் சரி, மியூசிக் செப்பரேஷன்லயும் சரி நல்லாவே இருந்துச்சு. நீங்க ஆப்ல போயிட்டு கூட கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். என்னால ஸ்டாண்டர்ட் வேணும்னா ஸ்டாண்டர்ட், இல்ல வோக்கல்ஸ் வேணும்னா வோக்கல்ஸ், இல்ல பாப், இல்லைன்னா சூப்பர் பேஸ் அப்படின்ற மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. நான் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டேன், எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. இதுல வந்து மியூசிக் கேட்கறதுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி TWSல எல்லாம் ஏதாவது கண்டிப்பா ஸ்வெட் ஆகும். அதுமா நம்மளுடைய நார்மலா இப்ப இருக்கிற சம்மர்க்குலாம் ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுக்கெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இல்ல ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IP4X ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்வெட் ஆனா இதுல ஏதோ பட்டா எதுவும் ஆகாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அந்த IPX4 வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுல கொடுத்துருக்க ப்ளூடூத்தோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 5.3 சப்போர்ட் இருக்கனால ரேஞ்ச் நல்லா இருக்கும் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா ரேஞ்ச்ல அடி வாங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண
நெக் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, போட்டோடைய நெக் பேண்ட் ஆகட்டும், அதுக்கடுத்தது ரியல்மியோட நெக் பேண்டு, அதுல இருக்கிற ப்ளூடூத் வந்து பாத்தீங்கன்னா 5.1 தான். அதுல இருக்கிற ரேஞ்ச் கூட எனக்கு வந்து இந்த ஹானருடைய TWSல கிடைக்கல அப்படின்றதுதான் உண்மை. நான் இந்த ரூம்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ரூம் தள்ளி போனாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சிருது. மொட்டை மாடிக்கெல்லாம் போனா சுத்தமா கேட்கல அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ரேஞ்ச் ஏதோ அடி வாங்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க யாராவது இந்த TWS யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இந்த TWSல டியூவல் பேரிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. என்னன்னா டியூவல் பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒண்ணுத்துல ஒரு போன் கால் வருது, இன்னொரு போன்ல நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது போன் காலுக்கு வந்து போயிடுது. ஆனா போன் காலுக்கு போயிட்டு நம்ம போனை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாட்டோ இல்ல நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பாஸ் ஆகணும், பாஸ் ஆக மாட்டேங்குது. அது ஏதோ ஊம படம் ஓடுற மாதிரி அதை பாட்டு ஓடிட்டே இருக்கு. இந்த சைட்ல நம்ம கால் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்ட பிறகு இங்க வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆயிடுது. எங்க இருந்து விட்டோமோ அங்க இருந்து கிடையாது, அது பாட்டு பிளே ஆயிட்டு தானே இருக்கு. அங்க இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அது கொஞ்சம் எல்லாருமே கொடுக்குறாங்க. போல்ட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டியூவல் பேரிங் இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆயிடும், இன்னொரு டிவைஸ்ல கால் பேசி முடிச்சுட்டு வந்தோடனே இங்க வந்து பிளே ஆகும். அந்த இதுவே இதுல கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நெகட்டிவாவே எனக்கு வந்து இந்த ஹானரோட X3 லைட்ல வந்து படுது. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டிக்கு எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. கால் குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்கு. கேக்குதாடா? எப்படி கேக்குது? நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஹானரோட X3 TWS இருக்குல்ல, அதுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஃபேன் ஓடுது, ஃபேனு கீழே நின்றுட்டு இருக்கேன். உனக்கு எப்படி கேக்குது? கிளியரா கேக்குதா? சத்தம் ஒண்ணுமே கேட்கல. சுத்தி இருக்க எந்த வாய்ஸும் கேட்கல. என் வாய்ஸ் கிளியரா கேக்குது. ரொம்ப கிளியரா இருக்கு. வேற எந்த சத்தமும் கேட்கல, கிளியரா இருக்கு. நீ எங்க வீட்டுல இருக்கியா வெளியே இருக்கியா? நான் இங்க வீட்டுல இருக்கேன். சரி, வெளியே நான் அப்படியே வெளியே போறேன். ஓகே, வெளியே வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கு? அதே மாதிரிதான் இருக்கு. வீட்டுல இருந்து பேசுற மாதிரியே தான் இருக்கு. எந்த சத்தமும் கேட்கல. நான் மேல போயின்னு இருக்கேன் மொட்டை மாடிக்கு. அது நீ சொல்லி தெரியுது. லைட்டா தூரத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் கேக்குது. தூரத்துல இருந்து இங்கேயோ இருக்க மாதிரி. ஓகே, மற்றபடி காத்து சத்தம்லாம் எதுவுமே இல்ல. தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இப்ப அதுவும் சுத்தமா கேட்கல. அது டிவி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியா? கிளியரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல. 750 ரூபாய்க்கு ஒர்த்தாதான் இருக்கா. அப்படியா? நல்லா இருக்கு. நோ இஷ்யூஸ், கிளியரா இருக்கும் வாய்ஸ். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரி ஓகேடா. ஓகேடா. இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க மைக் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ்ல வந்து கேட்டிருப்பீங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசும்போது அவனுக்கு எந்த விதமான நாய்ஸும் கேட்கல. இண்டோர்ல பேசும்போது ஈவன் ஃபேனு கீழே நின்று பேசும்போது கூட எந்த விதமான நாய்ஸும் வந்து கேட்கல. அதே மாதிரி மொட்டை மாடிக்கு நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த விதமான நாய்ஸும் கேட்கல. மேலே வந்துட்ட பிறகு இங்கே காக்கா குருவி கத்துனது, மாடு கத்துனது, வண்டி போனது, எந்த விதமான சவுண்டுமே அந்த அளவுக்கு அவனுக்கு எதுவுமே தெளிவாக கேட்கல. வெறும் டிவிலாம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா, இல்லை பக்கத்தில் ஒருத்தவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ஏதோ அவனுக்கு லைட்டாக, ஆனால் நம்ம வாய்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்குது, அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக கேட்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தான். ஸோ இந்த TWS மூலமாக அவனோட வாய்ஸும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா கிளியராக கேட்டுச்சு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு மைக் வந்து கால் குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த TWS இருக்குது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஓவராலாக மியூசிக்கு, மைக்கு, அதுக்கடுத்த பேட்டரி லைஃப் எல்லாத்துக்குமே வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஓவராலாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. நான் நந்து.